வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம 19/2/2019க்கான தினசரி நடப்பு நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்திய நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். இந்திய விமானப்படையின் ஸ்பெக்ட்ரம் போர்த்திறனை நிரூபிக்கும் விதமாக வாயு சக்தி 2019 என்ற பயிற்சியை பொக்ரான் மேற்கொண்டுள்ளது. இந்த பொக்ரான் நகரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் தான் இருக்குது. இந்த பயிற்சியானது இந்திய விமானப்படையின் தலைவர் BS தானோவின் முன்னிலையில் நடைபெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வாயு சக்தி 2019 பயிற்சியினை இந்திய விமானப்படை எங்கு மேற்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதுக்கான பதில் ராஜஸ்தானாகவும் இருக்கலாம் அல்லது பொக்ரானாவும் இருக்கலாம். அது ஆப்ஷனை பார்த்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த செய்தியை பார்க்கலாம். முலுகு மற்றும் நாராயணபாத் என்ற இரு புதிய மாவட்டங்களை தெலுங்கானா வருவாய்த்துறை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை 33 அதிகரிச்சிருக்கு. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவில் புதியதாக உருவாக்கப்பட்ட இரு மாவட்டங்கள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதனுடைய பதில் முலுகு மற்றும் நாராயணன்பாத் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக செய்திகளை பற்றி பார்க்கலாம். இந்தியா மற்றும் அர்ஜென்டினா இடையேயான தூதரக உறவு ஏற்படுத்தப்பட்டு 70 ஆண்டுகள் ஆன நிறைவை கொண்டாடும் வகையில் அர்ஜென்டினா அதிபர் மௌரிசியோ மக்ரி 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடன் தூதரக உறவு ஏற்பட்டு 70 ஆண்டுகள் சமீபத்தில் நிறைவு செய்துள்ள நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் அர்ஜென்டினா என்பதாகும். அடுத்தது விளையாட்டு நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். கத்தாரில் டோக்கோ நகரில் நடைபெற்ற 2019 ஆண்டிற்கான கத்தார் ஓப்பன் பெண்கள் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் பெல்ஜியம் நாட்டை சார்ந்த எலிஸ் மெர்டன்ஸ் ருமேனியா நாட்டை சார்ந்த சிமோனா ஹெலப்பை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். இதிலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தார் ஓப்பன் பெண்கள் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதுக்கான பதில் பெல்ஜியம் நாட்டை சார்ந்த எலிஸ் மெர்டன்ஸ் என்பதாகும். அடுத்தது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை பற்றி பார்க்கலாம். ஏவுகணைகளை தாங்கி செல்லும் நீர்மூழ்கி கப்பலான ஃபெட்டாவை ஈரான் உருவாக்கியுள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தோன்னா, இதில் இருக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்தி சுமார் 2000 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை துல்லியமாக தாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபெட்டா என்பதன் அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாரசீக மொழியில் வெற்றிடம் என்பதே ஆகும். இதுலேருந்து எந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் தயாரித்துள்ள ஏவுகணைகளை தாங்கி செல்லும் நீர்மூழ்கி கப்பலின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதனுடைய பெயர் என்ன? ஃபெட்டா. அதனுடைய அர்த்தம் பாரசீக மொழியில் வெற்றிடம் என்பதாகும். அடுத்தது விருதுகளை பற்றி பார்க்கலாம். ஐநா அகதிகளுக்காக மனித உரிமைகள் ஆணையத்தின் அதாவது UNHCR சார்பில் வழங்கப்படும் மார்டின் எனல்ஸ் மனித உரிமைகள் விருது 2019 ஆண்டிற்காக அப்துல் அயாஸ் முகமது என்பவருக்கு வழங்கப்பட்டது. இதில் முக்கியமாக கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்டின் எனல்ஸ் மனித உரிமைகள் விருது 2019 ஆண்டிற்காக யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் அப்துல் அயாஸ் முகமது என்பதாகும். அடுத்தது பொருளாதார நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். டாக்டர் அனூப் சட்டபதி தலைமையிலான குழு தேசிய குறைந்தபட்ச ஊதியத்தை தீர்மானிக்கும் முறைகள் குறித்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. இந்த அறிக்கையின்படி என்னென்னலாம் முக்கியமான பாயிண்ட்ஸ்னு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு நாளைக்கு தேசிய குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளோன்னா 375 ரூபாய் மற்றும் மாதத்திற்கு 9750 ரூபாய் என்று இக்குழு கூறியிருக்காங்க. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லி பார்த்தோன்னா, தேசிய குறைந்தபட்ச ஊதியத்தை தீர்மானிக்கும் முறைகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதனுடைய தலைவர் யார்? டாக்டர் அனூப் சட்டபதி ஆவார். இப்போ நம்ம நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கும் சட்டம் தமிழகத்தில் என்று முதல் நடைமுறைக்கு வந்தது என்பது. இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, January 1, 2019. செகண்ட் கொஷின், ஷேக் ஹசீனா எந்த நாட்டின் பிரதமர் ஆவார்? இவர் வங்காளதேசத்தின் பிரதமர் என்பதே சரியான பதில். மூன்றாவது கொஷின், முப்பாட்டலா உலக டென்னிஸ் போட்டி எந்த இடத்தில் நடைபெற்றது என்பது. இதுக்கான பதில் துபாய் அபுதாபி நகரில் நடைபெற்றது. நான்காவது கொஷின், லிபேரியாவின் இந்திய தூதர் யார் என்று கேட்டிருந்தோம். இதுக்கான பதில் YK சைலாஷ் தங்கல் என்பது தான் சரியான பதில். ஐந்தாவது கொஷின், சர்வதேச திமிங்கல பாதுகாப்பு ஆணையத்தின் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இதற்கான பதில் வாஷிங்டன், அமெரிக்கா. சரி, இன்றைய தினத்திற்கான 5 கேள்விகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், நடப்பாண்டு ஐநா தினத்தின் போது எதன் 73வது ஆண்டு நிறைவு கொண்டாடப்பட்டது? இரண்டாவது கேள்வி, பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு மீதான உயர்மட்ட குழுவிற்கு தலைவர் யார்? மூன்றாவது, 2018 ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பைக்கான அதிகாரப்பூர்வ சின்னம் என்ன? நான்காவது கேள்வி,
அழுத்தப்பட்ட உயிரி வாயு பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்திய அரசு எந்த புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது? 5வது கேள்வி, FH-98 என்ற போக்குவரத்திற்கான உலகின் மிகப்பெரிய ஆளில்லா விமானத்தை வெற்றிகரமாக சோதித்துள்ள நாடு எது? இதுக்கான பதிலெலாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷன் அகாடமியோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் இருக்கும். அங்கேருந்து கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நாங்கள் திரும்பவும் கேட்குறோம். உங்களுக்கு பதில் வேணும்னா நீங்கள் அதில் போய் செக் பண்ணலாம். பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலும் கரண்ட் அப்டேட்ஸ் PDF வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.